காலை வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு கடைசி நாள் கிராமத்தில் 3 நாளில் இன்னைக்கு லாஸ்ட் நாள். இன்னைக்கு நம்ம இங்கேருந்து கிளம்ப போகிறோம். ஈவினிங் வேலை செய்யாமல் டிம்கி குடிப்பது எப்படி அப்படின்னு உங்களுக்கு இன்னைக்கு காட்ட போகிறேன். காலை 8 மணிக்கு எந்திரிச்சு ஒரு காஃபி குடிச்சிட்டு இப்போ மாட்டுக்கு சாப்பாடு போட போகிறோம். வாங்க போகலாம். அவுத்துட்றா ஐயா. காலையில் எந்திரிச்ச உடனே முதல் சாப்பாடு நம்ம மாடுக்கு தான். நம்ம சாப்பிட்றதுக்கு முன்னாடி மாட்டுக்கு தான் சாப்பாடு போட்டு அடுத்து நம்ம சாப்பிட்ணும். மாப்பிள்ள நல்லா சாப்பிடுவோம். மாப்பிள்ள ஈரில் கொட்டுறல கொட்டின பிறகு சாப்பிட்றான். எவ்வளோ அவசரம் பார்த்தீங்களா எனக்கு. நல்லா சாப்பிடுவோம். பங்கெலாம் வச்சுருக்கேன் மண்டையில். காய்ஸ் மாடெலாம் சாப்பாடு போட்டாச்சு. இந்த இளநீலாம் வெட்டி போட்டிருக்காங்க. நம்ம நம்மளுக்கு இதை ஏறி பறிக்கணும்னு ஆசையாக இருக்குது இப்போ. ஆமாம் ஆமாம், இது இளநீ இப்படி தட்டி தட்டி பார்க்குறாங்க கைஸ். எது நல்லா இருக்குது, எது நிறைய தண்ணி இருக்குது, இந்த சட்டத்தை வச்சு கண்டுபிடிச்சிட்றாங்க. இதில் தண்ணி கம்மியாக இருக்குது, இதில் தண்ணி நிறைய இருக்குது அப்படின்னு. அந்த கொப்பில் அப்படி லைனாக ஒரு இளநியாக தொங்கும். நம்மளும் ஏறி படிப்போம். கண்டிப்பாக மரம் ஏற போகிறோம் கைஸ். மஜா. 3ஆம் நாள் காலை சாப்பாடு என்னது? இடியாப்பமா. இடியாப்பமா? ஆமாம் ஆமாம். நடிக்கிற ஆல்ரெடி இடியாப்பம் தெரியல உனக்கு. சொல்ல வேணாமா? சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு எப்படி அது நேச்சுரலாக இருக்கணும் ப்ரோ. இது இருக்கட்டும். பிக் ஷாப்பர் கட்டப்பை. இடியாப்பம் வித்து பால், தேங்காய் பால். எஸ்எஃப்எக்ஸ்லாம் வேணாம், இங்கே இருக்கேன் ப்ரோ போட்டுருவாங்க. சிங்கம் களை இறங்கிட்டு இன்னைக்கு சம்பவம் தான். போய் நாங்கள் மரம் ஏறி இளநீ வெட்ட போகிறோம். மஜாவான விளாகாக இருக்கும் இது. காலை மட்டும் டைட்டா கூட, காலை மட்டும் டைட்டா இருக்கணும். காலை மட்டும் நல்லா ஃபுல் டைட்ல. காலை பிடிச்சு முடிஞ்சு ஓகே. நெஞ்ச போடுங்க மச்சான், நெஞ்ச போடுங்க. நெஞ்ச வச்சிருங்க. நெஞ்ச கெட்டி பிடிச்சுங்க. கெட்டி கெட்டி மேல போய்ங்க. ஆடி போங்க. அது மேல போங்க. இல்ல மேல போய் நின்னுங்க. நின்னு அப்படியே கால் டேட்டே விரிங்க. காலை விரிங்க. பாருங்க வெயிட் பண்ணு. அப்படியே நின்னு டைட்டா கால் கால் இழுத்து பிடிங்க. காலை தட்ட வலிக்கணும். கால் அப்படி பிடிச்சா நல்லா இருக்கும். நீங்க டைட்டா பிடிச்சாங்க சுட போறாங்க. பாடியாங்க. தாங்க அப்படியே காலை சாங்க முடிச்சு சொல்லுங்க. காலை சாங்கங்க. காலை நல்லா சாங்க. ஃபுல்லா கீழ விட்டுட்டு போ. காலை ஃபுல்லா விடுங்க. ஃபுல்லா விடுங்க. கெட்டி இவ்வளவு இனிப்பா இருக்கு. அப்படியே மரம் ஏற போகிறோம் கைஸ். ப்ரோ சொல்லி கொடுக்க போகிறாங்க. ப்ரோ எப்படி ஏறணும் சொல்லுங்க ப்ரொசீஜர். நம்மளும் வீடியோ தான். அப்படியா? நம்மளும் அவங்களுக்கு சொன்ன மாதிரி காலை நல்லா ஸ்ட்ராங்கா அந்த பக்கம் இந்த பக்கம் ஸ்ட்ராங்கா வச்சுக்கோங்க. அப்புறம் கையை ஸ்ட்ராங்கா பிடிச்சிக்கோங்க. அதுதான் மெயின். கையும் காலோட ஸ்ட்ராங்கா தான் வைக்கணுமா? கொஞ்சம் உள்ளது இந்த காலம் இங்கே வருது. இங்கேயா? கையை இப்படி பிடிங்க. இப்படி பிடிங்க. இப்படியா? பிடிக்கோங்க. கெட்டி பிடிச்சிக்கோங்க. காலை தூக்குங்க. ஒரு டைட்டா இந்த சாரத்தை ஃபர்ஸ்ட். இல்லை கோர் வீக்கு எல்லாம் வீக்காக இருக்கு. ஐயோ சிட். மரம் ஏற முடியல நண்பர்களே. கண்டிப்பாக ரெடி ஆகிட்டு திருப்பி ஏறுறேன் மரம். சுனாப்பானா லேசா தான் வாங்கியிருக்கு. எப்பயும் போல ரெகுலரா போய்கிட்டு யாரா. இது ஃபர்ஸ்ட் ஃபெயிலியர். இந்த ஃபெயிலியர் ஒரு மோட்டிவேஷன்லாம் எடுத்துகிட்டு கண்டிப்பாக நான் உடம்பு கொஞ்சம் ரெடி பண்ணிட்டு கோர் ஸ்ட்ரென்த் வேணுமா, அதை ஸ்ட்ரென்த் பண்ணிட்டு வரேன். இப்போதான் சுட இறக்கி சூடாக தரீங்களா? இளநீ நல்லா இனிப்பாக இருக்கு. இது நல்ல இனிப்பாக இருக்கு. நம்ம ஊரில் குடிச்சதெல்லாம் இந்த அளவு இல்லையே. சென்னையில சென்னையினே வரலையே, ஊருன்னு தானே சொன்னேன்.
பொதுவா ஊரு பேசி பேசி எனக்கு பேச வரதே மறக்க அடிச்சிடுறாரு கைஸ் இவரு. இந்த நேச்சுரலான ஸ்பூன் வச்சு தேங்காய் சாப்பிட போறோம். அருமை அருமை. அவன் தலைமை இப்படிதான் சாப்பிடுவான். அண்ணா இந்த இளநீ சரியான இனிப்பா இருக்கு கைஸ். தேங்காயும் சூப்பர். நல்லா ஃப்ரெஷ்ஷா இறக்கி ஃப்ரெஷ்ஷா சாப்பிட்றோம். இல்ல இறக்கி தந்தாங்க சாப்பிட்டேன். அதுக்கெல்லாம் அசரவே மாட்டேன். தூக்கல இல்ல பவரை காமில நீனு வாயா நான் கேக்குற கேள்வி பண்ணிட்டு நான் தள்ளி வாழ என்னது கேள்வி எனக்கு நீச்சல் தெரியாது சுத்தமா பொண்ணுன்னு போட்றாங்க ப்ரோ கூட பிரச்சனை இன்னைக்கு. கைஸ் இன்னைக்கும் நீச்சல் பயிற்சி வந்திருக்கோம். ஆமாம், ஆனால் ப்ரோ தான் இறங்கி குளிச்சுட்டு இருக்காங்க. கிஸ்தனிக்ஸ் ப்ரோக்கு கடுமையான ட்ரைனிங் போயிட்டு இருக்கு. சாவு பயத்தை காமிச்சிட்டு இருக்காங்க. வாங்க பார்க்கலாம். ரமேஷ் ப்ரோ ஹாய் சொல்லுங்க. சப்ஸ்கிரைபர் vlog ஏன் vlog நம்ம தான் ரமேஷ் ப்ரோ தான் ட்ரைனிங் சொல்லி கொடுத்துட்ருக்காங்க இப்போ கிஸ்தனிக்ஸ் ப்ரோக்கு. ப்ரோ கிவிங் பியூர் மோட்டிவேஷன். கிஸ்தனிக்ஸ் எழுது. ப்ரோ பயங்கரமான மோட்டிவேஷன் கொடுத்து ட்ரைனிங் கொடுத்துட்டு இருக்காங்க ரமேஷ் ப்ரோ. கடுமையான திட்டுலாம் உழுது ப்ரோக்கு கிஸ்தனிக்ஸ் ப்ரோக்கு. கமான் இது வித்தியாசமான கப்பலா இருக்கு. அவ்வளவுதான் செவ்வாழை இழுத்துக்கிட்டு இருக்கு. கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கு. இப்போ வந்து இந்த சீசன் இல்லை போல இங்கே. அதனால் இந்த நாற்றுலாம் இன்னும் நடலை. மழை டைம்னால அப்படி இருக்குது நிலம்லாம். இங்கே இன்னொரு பக்கம் ஒரு இடத்துல நாற்று நட்டுட்ருக்காங்க. அங்கே போய் காமிக்கிறேன். போகிற வழியில் இருக்குது. அப்படி செட்டிங்காக இருக்கா ரூட்டு. இங்கே தான் காய்ஸ் வயல் நாற்று நடுறாங்க. ஸ்விம்மிங் பூல்ல வச்சு செஞ்சதுக்கு இங்க செய்யறாரு அவங்கள. அப்படி ப்ரெஸ் பண்றதை விட நீங்க ஃப்ராக் பண்ணுவீங்கல்ல, ஃப்ராக் இப்படி போறீங்கல்ல, ஃப்ராக் போயிட்டு ஒரு கால் எடுத்து 15 செகண்ட்ஸ் ஹோல்டு, அப்படியே கீழே வந்துட்டு திருப்பி இன்னொரு கால் எடுத்து 15 செகண்ட்ஸ் ஹோல்டு. இது ஒரே செட்ல 15 பண்ணா ஷோல்டர் செம்ம இன்க்ரீஸ் ஆகும். ஒத்த கால மட்டும் கை எடுத்துட்டு கமான் ப்ரோ. கரெக்ட். நம்ம ஒரு மாசம் நம்ம கத்துக்கலாம். ஒரு மாசம் இது போகல. 2 weeks யோகா பண்ணதானே உங்களுக்கு கொஞ்சம் வருதுன்னா. சுமி இல்ல அவரு அந்த டைவ் ராமஸ்ட் அடிக்காரு. சேஃப் லேண்டிங். கண்ணு லைட்டா வேர்த்திருக்கு. லுங்கி வைப்ஸ். லுங்கி போட்டு கேலிஸ்தனிக்ஸ் பண்றோம் கைஸ். அப்படி மஜா மாட்டுக்கார பாலை செஞ்சது.
गाइस மணி மாலை 5 மணி ஆகுது. மாடுக்கு வந்து தண்ணி காட்டுற டைம். இங்கே வந்து எல்லா மாடும் விறுவிறுன்னு அங்கேருந்து அனுப்பிவிட்டாங்க. கிருன்னு வந்து சாப்பிட்டு முடிச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் கூட ஆகலை. ஆனால் என்னதான் மாப்பிள்ளை வந்து இவ்வளோ பெருசாக இருந்தாலும் நம்மளோட ஆக்டிவாக தான் கைஸ் இருக்கிறாங்க. ரொம்ப ஆக்டிவாக இருக்காங்க. ஆக்டிவாக இருந்தால் தான் இது வந்து நல்லா உடம்பு நல்லா இருக்கும். அப்படி ஆக்டிவாக இல்லையா உடம்பு சரியில்லை மாடுக்கு அப்படின்னு அர்த்தமா? சொல்லுங்க ஐயா, பதிவு பண்ணுங்க. பதிவு பண்ண மாட்டேங்கிறாரு. அவர் எவ்வளவு பேர் லாகர் தெரியுமா? இவர் இன்னொரு லாகர். இது பாருங்க गाइस, கள்ளிச்செடி பழம் இங்க மட்டும் தான் கிடைக்கும். ரியல் எஸ்டேட். வேற எந்த ஊர்க்காரங்களுக்கு பழமே தெரியாது. ரியல் எஸ்டேட் பிளாகர் அவரு. இவர் வந்து ஃபார்ம் பிளாகர், அவர் ரியல் எஸ்டேட் பிளாகர். என்ன உங்களாம் முட்டை வருதுண்ணே? நாங்க ப்ரோ ரமேஷ் ப்ரோ இந்த கள்ளிப்பழம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணலான்னு கூப்பிட்டு வந்தாரு சாப்பிட. गाइस இது பேர் தான் கள்ளிப்பழமா, பார்த்துக்கிடுங்க. ப்ரோ தான் அந்த ஸ்பாட்டு கூப்பிட்டு வந்தாரு. இந்த மில்க் ஷேக் மாதிரி போட்டுலாம் அடிச்சோம்னா ஜம்மு இருக்கும். ஆமா, உண்மையிலே செம்மையா இருக்கும். இது இங்கிலீஷ்ல டிராகன் ஃப்ரூட் அது பேரு. டிராகன் ஃப்ரூட்னு சொல்ல முடியாது, பட் அந்த மாதிரி இருக்கு. ஓகே, டிராகன் ஃப்ரூட் நல்லா இருக்கும். ஆனா இது பக்காவா இருக்கு. எனக்கு அதை விட இது பிடிச்சிருக்கு. உண்மையா சொல்ல போனா டிராகன் ஃப்ரூட் உண்மையிலே நல்லா இருக்கு. சேவா பிரிச்சி உள்ள பாத்தீங்களா எப்படி இருக்குன்னு? குட்டி குட்டி சீட்ஸு அப்படியே அந்த வெள்ளை கலர்ல இருக்கு गाइस. எதுவும் நமக்கு பெனிஃபிட் இருக்கா? பெனிஃபிட் ஹெல்த்துக்கு நல்லது ரொம்ப. ஓகே ஓகே गाइस, இது நல்ல ஹெல்த்தியானது. சாப்பிட்டா நம்மளுக்கு ரொம்ப உடம்புக்கு உடம்பு நல்லா ஹெல்த்தியாகுமா. அப்புறம் கேன்சருக்குலாம் நல்லதுன்னு நான் சொல்லலை, ப்ரோ சொல்றாரு. நல்லா பார்த்துக்கணும் ப்ரோ பேச. வேணா 15,000 கேலரிஸ். ஆய் சொல்லுங்க. எனக்கு இந்த இடம் பணமரம் யாருன்னா இந்த மாதிரி ஆகும். இந்த கால்ல இருக்கலாம், காலு இந்த இருக்குல கால் இல்ல வெடிக்கும். வெடிப்பு இது பூராமே காய்ப்பு. காய்ப்பு இது பூரா. அப்படியா? கீழே பார்த்தனா இதுனா முள்ளு பார்த்து ஓப்பா ஃபுல் உடம்புமே ரஃப்பா இருக்கு. ஒரு பச்சை ஒன்று வச்சாருன்னா அவ்வளோதான். இது ஃபுல்லா ரஃப்பா. வணக்கம் நண்பர்களே, ஆஃப் ரோடில் போயிட்டு நல்லா கள்ளிப்பழம் சாப்பிட்டு திருப்பி வீட்டுக்கு போயிட்டு இருக்கோம். மஜாவாக இருக்குது ரோடு. அப்படி இந்த பக்கம் ரயில் ட்ராக்கு, பின்னாடி நம்ம ப்ரோ. நம்ம தான் எல்லாமே நம்ம தான். ப்ரோ பேசுங்க ப்ரோ, அமைதியாக வரீங்க. 82 kilometers later. பக்கா ஃப்ரேமாக இருக்குது. நடுவில் நினைக்கிறேன். என் செருப்பே பிஞ்சிச்சுன்னு மனசு கஷ்டத்தில் இருக்கேன். அந்த செருப்பு வேற போட்டு சுற்றிக்கிட்டு இருக்காரு. சூப்பரா இருக்க மாட்டேது. மஜாவாக இருக்கு. காய்ஸ் ஃபைனலி விடை பெறுவது நேரம் வந்து விட்டது. ப்ரோ ரொம்ப நன்றி இன்வைட் பண்ணதுக்கு. அதை விட ப்ரோ ரொம்ப நல்லா பார்த்துக்கிட்டீங்க. நம்ம தம்பி மாதிரி சொந்த தம்பி மாதிரி என்னை பார்த்துக்கிட்டீங்க. கண்டிப்பாக நான் மறக்க மாட்டேன். இல்லை உண்மையே சொல்கிறேன், மனசுலேருந்து சொல்கிறேன். கண்டிப்பாக நம்ம திருநெல்வேலி தான் அடிக்கடி வருவோம் இங்கே. அடுத்து நம்ம சேர்ந்து கண்டென்ட் பண்ணலாம் சிறப்பாக. ஓகேவா? ஃபார்ம் நல்லா பார்த்துக்கோங்க, மாடெலாம் வந்து நல்லா பார்த்துக்கோங்க. ஒரு 2 வருஷம் கழிச்சு வந்தீங்கன்னா இன்னும் ஜம்முன்னு இருக்கும். வேற லெவலில் வெயிட் பண்ணுவோம். கண்டிப்பாக வந்து ஃபன் பண்ணுவோம் சிறப்பாக. நீங்கள் அடுத்த வாட்டி வரும்போது வளர்ந்துருப்பானுங்க. உயிரோட இருக்காங்களான்னு பார்ப்போம். அது வேறு இருக்கு. சரி ப்ரோ, ஓகே, பாய் 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 பாய். பார்க்கலாம். இரு எனக்கு பாய் சொல்லி. பார்க்கலாம். ஓகே ப்ரோ, பாய். சரியா? பார்த்து போய் சேரு. 21 days சவாலை சிறப்பாக முடிக்கிறோம். சொன்னது ஞாபகம் இருக்குல்ல? வரும். கண்டிப்பாக அடிக்கிறோம், நொறுக்கிறோம். வரும். ஓகே கைஸ், தேங்க்யூ, பாய்.
Bum bum bum.